நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் இந்த ட்ரெயின் போகிற சத்தம் எல்லா சத்தமும் வரும். ஸோ இன்றைக்கி வந்து டே 1 ஆஃப் vlogging. எதுக்குன்னா என் பர்ஃபார்மன்ஸை திருப்பி எடுத்துன்னு வரதுக்கு. பெருசாக எத்தனை நாள் இந்த 100 நாள் சேலஞ்சு அப்படிலாம் போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கே தெரியும் அவ்வளோ நாளில் என்னால் வர முடியாது. இந்த மற்றவங்க வரலாம், என்னால் வர முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து டே 1. டே 1ன்னு சொன்னல, டே 1 சும்மா சுப்பிரபாதமாக ஆரம்பிக்குது. என்ன மேட்டர்னா வாட்சை மறந்துட்டு வந்தேன். சத்தியமாக இன்றைக்கி ட்ராக் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்னா ஃபஸ்ட் வார்ம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஏபிசிடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம், ஒரு செட்டு பண்ணோம். ஏன்னா அது வந்து மூவிங் எக்ஸசைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட்ரா இன்றைக்கி வந்து 8 ஃபர்ண்ட் ஓடணும். ஆனால் ஆம்ஸ்ட்ரிங் பெயின் இருக்கிறதுனால ஒரு 4 ஒன்றா போதும். அந்த 4 ஸ்லோவாக ரிலாக்ஸாக ஓடணும். 120 ஓடணும்னு பார்க்குறேன். ஆனால் கண்டிப்பாக 130 தான் ஓடுவேன். பார்ப்போம். ஒரு வழியாக வாட்ச் கடை வாங்கிடுச்சு. ஓகே, 120 பெயின் லைட்டாக வருது வார்ம் பண்ணும்போது. அதனால் 125 புஷ்பான்லாம் தான் பார்த்தேன். புஷ்பான்னா லைட்டாக பெயின் வர மாதிரி இருந்தது. அதனால் 125 வரல, 130 லாக் பண்ணிடலாம். 4 ரேஸ்மே 130. ஒன் 128 முடிச்சிட்டேன். புது வாட்சினால ஸ்டாப் பண்ணது இல்லை. பாப்பா 3 செடி இருக்குன்னு. ஒன் 128 நல்ல ரேஸ் தான். இப்போ ரெக்வயர் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரே இந்த நேற்று நேஷனல்ஸ் ரெக்கார்டு வச்சாங்க 100ல 400. அதை பற்றி பேசிக்கிட்டு ரெஸ்ட் டைம் ரொம்ப நேரம் போயிடுச்சு. இப்போ அப்படியே ஆம்ஸ்ட்ரிங் உடஞ்சி பொலன்னு தூக்குற மாதிரி இருக்குது. ஆனால் லாஸ்ட் ரேஸ் படி தான் உண்மை. பார்ப்போம் அதே 128 வருதா 130 வருதான்னு. $129 லாஸ்ட் ரேஸ் முடிஞ்சுது. வார்ம் டவுன் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆஃப்ல இருக்கு, அது கூட தெரியாம காத்தையில் சைக்கிள் ஓட்ட முடியாது.